ஓம் நமோ வெங்கடேஷாய. எல்லாருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீராம். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடியில் ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் ப்ராசஸில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கனோட கோட்டா 2000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 13,000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டோக்கனுமே 6:45 மணி போல் தீந்துருச்சு. இந்த டோக்கன் வாங்கிறதுக்காக பக்தர்கள் நாள் நைட்டு 12 மணிக்கே கீழ் திருப்பதியில் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 11 to 12 விஷ்ணு நிவாசமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா, ஏன்னா அந்த டோக்கனை வாங்கி நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். இல்லை திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினோம்னா நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் போகணும். அந்த டோக்கன் வாங்கினோன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணணும். ஸோ தட் நைட்டு 12 மணி போல் வெயிட் பண்ணுறோன்னா நாளைக்கு காலையில் ஒரு 5 to 6 பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ தட் நமக்கு டோக்கன் ஷோராக கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ளார டோக்கன்ஸும் தீந்துருது. நாளைக்கு அந்த டோக்கனை வாங்கிட்டு நாளை மறுநாள் தான் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். 4 to 6 மணி நேரத்துக்குள்ளார டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஹவர்ஸ். இல்லை டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2 to 5 மணி நேரம் ஆகலாம். இன்றைக்கி ராமநவமியை முன்னிட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் ஹனுமந்த வாகன சேவா இருக்கும். 6:30 மணி போல் ப்ரொசஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ்பிசி சேனல்லையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்டு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஆனுவல் ஃபெஸ்டிவலான வசந்தோற்சவம் மார்ச் 30, 31, ஏப்ரல் 1 30 கோயில் பேக் சைடில் இருக்கிற வசந்த மண்டபம் மேற்கு மாட வீதியில் W2 கேட் அங்கே மலையப்ப சுவாமி தாயாருக்கு மத்தியானம் 1 மணி போல் திருமஞ்சனம் செய்வாங்க. 1 மணி இல்லை 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ்பிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 2ஆம் நாள் காலையில், அதாவது 31 காலையில் நம்ம மாட வீதியில் 8 மணி போல் இருந்தோம்னா தங்க ரதத்தில் பெருமாளை சேவிக்கலாம். எகைன் மத்தியானம் வசந்த மண்டபத்தில் உட்கார பண்ணி பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்வாங்க. 3rd டே மலையப்ப சுவாமி தாயார், ருக்மணி கிருஷ்ணர், ராமசீதா லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இவங்க 3 பேருக்குமே தனித்தனி தங்க திருச்சியில் உட்கார பண்ணி பெரிய ஜெயசுவாமி, சின்ன ஜெயசுவாமி, தீட்சிதர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப விசேஷமாக திருமஞ்சனம் டைமில் செய்வாங்க. வசந்த மண்டபத்தில் மத்தியானம் 2 மணி போல் ஏப்ரல் 1 நம்ம நேரில் இருந்தால் அங்கே பார்க்கலாம். டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா? உள்ளே போய் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அந்த 3 நாட்களுமே உங்களோட தர்ஷன் டேட் எப்போ நீங்கள் புக் பண்ணிக்கிங்களோ அதன் படி போங்க. இல்லை இந்த 3 நாட்களில் நடக்கிற திருமஞ்சனமும் எஸ்பிசி சேனலில் மத்தியானம் 2 மணிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் 1 சாயந்தரம் அந்த திருமஞ்சனம் முடிஞ்சு மூர்த்திகளும் மாட வீதி உள்ள கோயில் உள்ள போகிறத பார்க்குறதுக்கு கண்களை பார்த்தா அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பற்றின அப்டேட்ஸ் டிடிடியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் தான் அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அட்வான்ஸ் புக்கிங்கும் இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸாக அக்காமடேஷனோட புக் பண்ணிக்கலாம். ரீஷெடியூல் ஆப்ஷனும் இருக்குது. 9 பேருக்கு அட் டைம் நம்ம தர்ஷன் டிக்கெட் டொனேஷன்லாம் பே பண்ணிக்கலாம். கரண்ட் டே புக்கிங்னு இப்போ ரீசெண்டாகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தினமுமே 800 டிக்கெட்ஸ் போல் கோட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. காலையில் 9 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே 4 மணிக்கு திருப்பதி பெருமாளை சேவிச்சிடலாம் கிட்ட. இந்த கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அண்ட் அட்வான்ஸ் பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் தான் இப்போது கம்ப்ளீட்டாக பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம டிடிடி ஆப் ஆர் போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் அதில் ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட் பேஜே இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இமெயில் ஐடி கொடுத்து லாகின் செய்துக்கணும். இல்லைனா சைன்அப் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம கரண்ட் டேயில் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, அட்வான்ஸாக பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்ரீவாணி ட்ரஸ்டட் டொனேஷன் தான் கிளிக் பண்ணிக்கணும் எடுத்தோன்னே. ஆனால் இனிமேல், அதாவது இன்னையிலேருந்து இப்போ நீங்கள் டொனேஷன் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த டொனேஷன் அமௌண்ட்டை வச்சு கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியாது இன்னையிலேருந்து. அப்போ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அந்த அமௌண்ட்டை அப்படின்னா, இப்போ ஜூலை மாதத்துக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல. ஏன்னா நம்ம டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 year வேலிடிட்டி இருக்குது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அந்த அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம முதலையே பே பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்குமே எப்படி இருந்ததுன்னா கரண்ட் டேயில் புக் பண்ணிக்கலாம்.
ஆனால் இன்னையிலேருந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னா, கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணணும்னா இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம தர்ஷன் டிக்கெட்டுக்கும் பே பண்ணுறோம், டொனேஷனுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஆல்ரெடி நீங்கள் இந்த கரண்ட்டில் போடலான்ட்டு பிளானில் போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா அந்த பணத்தை இனிமேட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் பண்ணிக்க முடியும். ஏன்னா ரீஃபண்ட் பண்ண முடியாது அந்த அமௌண்ட்டை. அதனால் ஸோ நீங்கள் அட்வான்ஸில் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கரண்ட் டேயில் டொனேஷன் பே பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ண வேண்டியது அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷனை தான். நீங்கள் ஆல்ரெடி அட்வான்ஸாக பே பண்ணி வச்சு அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் பண்ண போகிறீங்க, இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்கல்ல அதில் பண்ண போகிறீங்கன்னா சூப்பராக அந்த ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் கிளிக் பண்ணாலே அந்த புக்கிங் பேஜுக்கு போயிடுது. அப்போ நம்ம தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன்லாம் புக் பண்ணிக்கலாம். பட் கரண்ட் டே நீங்கள் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு டொனேஷனே பே பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எதுலேயோ அது அட்வான்ஸாக இருக்கட்டும் கரண்ட்டாக இருக்கட்டும், டொனேஷன் பே பண்ணணும்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிக்கணும். கண்டினியூ டு டொனேட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டொனேஷன் எப்போவுமே எவ்வளோ பேர் தர்ஷன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு தான் டொனேஷன் பே பண்ணணும். 10,000 ஒருத்தருக்கு டொனேஷனாக பே பண்ணால் ஒரு 500 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ 10,500 பெருமாள் இந்த டிக்கெட்டில் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் சேவிக்கலாம். ஸோ அந்த தர்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். கரண்ட் டே நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 பேருக்கு தான் நம்ம டொனேஷன் பே பண்ண முடியும். ஸோ தட் நம்ம 4 பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஃப்யூச்சர் டொனேஷன்ட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க இப்போது, அதாவது அட்வான்ஸ் புக்கிங்க்கு 9 பேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் டே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்குண்டான அமௌண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேட்டுக்கு நம்ம அட்வான்ஸாக டொனேஷன் பே பண்ணிவிட்டு இப்போ கூட நம்ம அட்வான்ஸாக பே பண்ணிக்கலாம். ஆனால் அதை வச்சு கரண்ட் டே தர்ஷன் டிக்கெட் இனிமேல் புக் பண்ண முடியாது. கரண்ட் டே புக்கிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் பே பண்ணி இன்ஸ்டண்ட்டாக தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக சாமி பார்க்குறது எல்லாமே 3மே இன்ஸ்டண்ட்டாக கேட்டாங்க இப்போது. ஸோ அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு கீழே 2 பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டு கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம புக் பண்ண போகிற தர்ஷன் டிக்கெட் கரண்ட்டாக இல்லை ஃப்யூச்சராங்கிறத இங்கே தான் நம்ம சொல்லணும். அதனால் நீங்கள் கரண்ட் இப்போ நாளைக்கு போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க டிக்கெட்டு, ஒரு 8:55க்கெல்லாம் லாகின் பண்ணி 9 மணி போல் இந்த ப்ராசஸ் எல்லாம் அப்போ தான் நம்ம உட்காந்து செய்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் டேனா கரண்ட் டே கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் தர்ஷன் டிக்கெட் 10,000, அதாவது கரண்ட்டுக்கு சொல்கிறேன், தர்ஷன் டிக்கெட் 10,000 டொனேஷன் 10,000, தர்ஷன் டிக்கெட் ஒரு 500 டோட்டலாக அந்த அமௌண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இப்போ கேட்வே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்போ அட்வான்ஸ் புக்கிங்கில் என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங்கில் நம்ம அட்வான்ஸ் டொனேஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஜென்ரலாக 23 தேதிக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அப்போ நம்ம ப்ரிவிலேஜ் ரிடம்ஷன் அதை கிளிக் பண்ணி நம்ம புக்கிங் கொடுத்து எத்தனை பேருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணுமோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தான் அவங்கள செலக்ட் பண்ணிக்கிட்டு பே பண்ணிக்கணும். கேலண்டரில் டேட் சூஸ் பண்ணிக்கிட்டு அக்காமடேஷன் தேவைன்னா அதுவும் அட்வான்ஸ், அதாவது ஃப்யூச்சர் புக்கிங்க்கு சொல்கிறேன். கரண்ட் புக்கிங்கில் அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது, ரீஷெடியூல் பண்ண முடியாது. அண்ட் இப்போ இன்னைக்கு காலையில் இது செக் பண்ணுறப்ப என்னென்ன எரர் வந்துச்சுன்னா, பேமெண்ட்டு பண்ணாமே என்ன ஆகிடுச்சு, உங்களோடது இனி 7 நாளைக்கு புக் பண்ண முடியாதுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுறப்போ ப்ரொசீட் ஆச்சு. பேமெண்ட்டில் இஷ்யூ வந்தது, சுற்றிக்கிட்டே இருந்தது. ஏன்னா கேட்வே ஒன்று தான், அந்த ஒரு கேட்வேல எல்லாருமே ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் சுற்றுது. ஆனாலுமே இப்போ நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிற வரைக்கும் தான் அந்த பச்சை கலரே தெரியும், எப்படி தான் பே பண்ணுறாங்கன்னே தெரியாது, தீந்துருது. பட் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் நீங்கள் 4 பேர் மேக்ஸிமம்ங்கிறதுனால ஈஸியாக கிளிப்போர்ட் மெத்தட்லேயே போட்டுடலாம் மொபைல்லையே. இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் தர்ஷன் டிக்கெட் அமௌண்ட் பே பண்ணி நம்ம போட்டுக்கணும். காலையில் 9 மணிக்கு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் திருப்பதி பெருமாள் இந்த டிக்கெட்டில் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போது கரண்ட் டேயில் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு தடவை ஒரு 9 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராசஸ் எப்படி இருக்குன்ட்டு. நான் சொல்கிறத விட நீங்களே இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் புக் பண்ணுற அன்றைக்கி உங்களோட புக்கிங் ஈஸியாக இருக்கும். அதனால் இன்னிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க, அட்வான்ஸ் பணத்தை வச்சு, அதாவது ஃப்யூச்சர் டொனேஷனில் பே பண்ணிவிட்டு அந்த டொனேஷன் அமௌண்ட்டை வச்சு இனிமேல் கரண்ட் புக்கிங் பண்ண முடியாது. ஒருவேளை கரண்ட் புக்கிங் பண்ணலான்ட்டு நீங்கள் நேற்றெல்லாம் டொனேஷன் பே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தை,
அடுத்து ஃப்யூச்சர் புக்கிங்க்கு தான் பண்ணிக்கணும். இப்போ ஜூலை மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறப்ப தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் வேறு ஏதாவது நான் சொல்கிறது புரியலனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிறது மாறி இருந்தால் கூட அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனுக்கு போயிருக்கீங்க, டோக்கன்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்ற முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளட் டொனேஷன் பற்றி கேட்குறீங்க. திருமலை ஸ்ரீவாரி கோயிலில் நீங்கள் பிளட்டு டொனேட் பண்ணி தர்ஷனத்துக்காக டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா நாள் அவசியம் அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுக்கோங்க. திருமலாவில் இருக்குது, ஃப்ரீ பஸ் போகும். அங்கே போய் ஒரு தடவை கேட்டுக்கோங்க, நாளைக்கு வந்து டொனேஷன் பண்ணலாமா பிளட்டு அப்படின்ட்டு. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பேர் தான் பிளட் டொனேஷன் மூலமாக கொடுக்குற அந்த தர்ஷனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ நம்ம 10 பேராக போய் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டண்ட்டாக அந்த 10 பேரை எழுதி போட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போவே நம்ம முன்னாடியே தான் எல்லாமே. அண்ட் எடுத்துகிட்டு யார் அந்த 5 பேருங்கிறது அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஃபிசிக்கலி ஃபிட்டு ஆஸ் பர் பிளட் டொனேஷன் ரூல் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட பிளட் எடுத்துகிட்டு தர்ஷனுக்கு உண்டான லெட்டரும் லட்டுக்கு உண்டான லெட்டரும் கொடுப்பாங்க. நம்ம சுபதம் என்ட்ரோலியே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடணும் அன்னைக்கே. நம்ம இப்போ யாராவது ஒருத்தர் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி காலையில் 4 மணி போல் அந்த நேம் போய் கொடுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் நாள் போய் கேட்டுட்டு வாங்க, மறுநாள் எத்தனை மணிக்கு வரணும், வந்து டொனேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் தான் இது. ஒரு நாளைக்கு 5 பேரை தான் அனுமதிக்கிறாங்க. இன்னும் டீட்டெயிலாக அப்படி பிளட் டொனேஷன் பற்றின கொடுக்குறதுலாம் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன் நான் பிளட்டு கொடுத்தது. பட் அந்த ப்ராசஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி பிளட்டு கொடுக்குறது சாமி பார்க்குறதெல்லாம் ஒன்று தான். அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் பிளட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நாள் போய் அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் அந்த சுச்சுவேஷனை கேட்டுக்கோங்க. அடுத்த நாள் என்ன எப்படி வரணும், அந்த தர்ஷன் இருக்கா அப்படின்னு. ஆல்மோஸ்ட் டெய்லியுமே உண்டு, ஆனால் 5 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.